Taste the Daily. கேரளாவில் இருந்து லாரிகளில் கொண்டு வரப்பட்டு நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட கழிவுகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கேரள மாநில கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் கழிவுகளை கேரள அரசை அப்புறப்படுத்த பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்ட நிலையில் கேரள அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை அப்புறப்படுத்த கேரள அதிகாரிகள் குழு நெல்லை வந்தடைந்தது. திருவனந்தபுரம் உதவி ஆட்சியர் தலைமையிலான 30 பேர் கொண்ட அதிகாரிகள் நெல்லை வந்தடைந்தனர். நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர், கல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுகள் அகற்றும் பணி 6 குழுக்களாக மேற்கொள்ளப்படுகிறது. நெல்லை மாவட்ட உதவி ஆட்சியர் அம்பிகா ஜெயின், திருவனந்தபுரம் மாவட்ட உதவி ஆட்சியர் சாக்ஷி ஆகியோர் தலைமையில் இரு மாநில அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்திய நிலையில் 6 இடங்களில் ஒரே நேரத்தில் கழிவுகளை அகற்றுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்காக கூடுதலாக JCB இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு கழிவுகள் அப்புறப்படுத்தப்படுகின்றன. இந்த கழிவுகள் 16 டாரஸ் லாரிகளில் ஏற்றப்பட்டு கேரளாவிற்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி கேரள எல்லை வரை தமிழக அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இடத்துலேருந்து இன்றைக்கி ஒரேடியாக லிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கேருந்து எடுத்து கேரளாவில் கொண்டு போய் செக்ரிகேட் பண்ணி ஏதாவது பயோமெடிக்கல் வேஸ்ட் உள்ளே இருந்ததுன்னா அந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி சிமெண்ட் கிளீன்ஸுக்கு, இன்சினரேஷனுக்கு அனுப்புவோம். இப்போ இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம், ஒரே இடத்துல வேலை நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இன்னும் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்போது இப்போ சொல்ல முடியாது. Taste the Daily.